ஹலோ, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவு கொஞ்சோண்டு மீந்து இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு ஒரே பாஸ்தா கிரேவிங்ஸு. சப்பாத்தியா பாஸ்தாவான்னு யோசிக்கும் போது சரி எதுக்கு சப்பாத்தி மாவை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலாமே பாஸ்தாவை அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு ஷேப் ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டோடனே இதை கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 minutes தான். இது குக் ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா நல்லா வளவளப்பாக இருக்குங்க. கையில் வச்சோடனே அப்படியே வலிக்கிட்டு போகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டரில் கழுவிக்கோங்க. ஸோ தட் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி நான் கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்துட்டு ஆற வச்சு கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்தாக்கு தேவையான பட்டரில் பூண்டு, ஆனியன், கேப்சிகம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் கலந்துட்டு சீசனிங்ஸ் போட்டு நான் கொஞ்சோண்டு பால் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீஸ் பிளாக்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சீஸ் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஒரு சீஸ் பிளாக் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை தூக்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா சாஸியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்தியான ஒரு டிஷ் கூட ட்ரை பண்ணுங்கள். பை.